விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்க? ஏற்கனவே திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து அதிமுகவுடைய வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம எதிர்பார்க்கலாமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அனைத்து கட்சிகளும் அறிவித்துவிட்டன. அதாவது திமுக சார்பாக அன்னியூ சிவா போட்டியிடுகிறார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமக இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களம் காணுகிறது. அந்த கட்சியில் அன்புமணி போட்டியிடுகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்துவிட்டது. டாக்டர் பிரியா அங்கு போட்டியிடுகிறார். இப்படி அனைத்து கட்சிகளும் அங்கு தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, அதிமுகவினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்துதான் தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய அதாவது முக்கியமான மூத்த தலைவர்களுள் ஒருவரான திரு சி.வி. சண்முகம், அதே போல் திரு கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த இடைத்தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில தான் வேட்பாளர் யாரை போட்டியிட வைக்கலாம் என்பது குறித்து அந்த தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. முத்தமிழ் செல்வன் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே 2019 அறிக்கப்பட்ட இடைத்தேர்தலில் அவர்தான் போட்டியிட்டு 45,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தல் 21 அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் குறைந்த அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்விவிட்டார். இந்த நிலையில் அவருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்பது குறித்து தான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறவுள்ளது. அதே போல் இந்த கூட்டத்தில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவினுடைய ஆட்சி மன்ற குழு அழைக்கப்பட்டாலே கடைசியில் அவர்கள் வேட்பாளர்களை என்னதான் கூடி முடிவு செய்தாலும் இறுதியாக அறிவிக்கக்கூடியது ஆட்சி மன்ற குழு தான் வேட்பாளரை அறிவிக்கும். அந்த அதிகாரம் என்பது அதிமுகவின் விதிகளின்படி ஆட்சி மன்ற குழுவுக்கு தான் உள்ளது. ஆகையால் ஆட்சி மன்ற குழுவினுடைய உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர். அதாவது அதிமுகவினுடைய அவைத்தலைவர் திரு அவைத்தலைவர் அழைக்கப்பட்டுள்ளார். அதே போல் வளர் முன்னாள் அமைச்சர் அவரும் அதிமுக ஆட்சி மன்ற குழுவினுடைய உறுப்பினராக உள்ளார். அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் விஜயன் தலைமையில் தான் ஆட்சி மன்ற குழு நடைபெறும். ஆகையால் இன்றைய வேட்பாளர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக தான் தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இங்குள்ளது. ராஜா, இன்றைய தினமே இந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம் முடிந்த உடனே அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்ப எப்பொழுது வேட்புமனு அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள்? அது பற்றிய வேட்புமனு தாக்கல் என்பது இந்த அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது திங்கட்கிழமை விடுமுறை என்பதால் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் அனைத்து கட்சிகளுமே தன்னுடைய வேட்பாளரை அறிவித்து விட்டன. முதலில் திமுக அறிவித்தது, அதன் பிறகு நாம் தமிழர் அறிவித்தார்கள். அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் யார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான முடிவெடுக்கப்பட்டு இன்றே வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் கூறப்படுகிறது. நன்றி ராஜா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அதற்கான விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.